potentially dangerous product where their child could reach it. But something they did long ago helped tonight. They put emergency numbers by their phone and were able to reach them. We all need home chemical products. Now, in the chemical for free. Hello, Vasant here. Call from India? Put him on. ஹலோ வசந்த், நான் ராஜகோபால் பேசுறேன். ராஜகோபால், நான் போட்ட திட்டம்லாம் நடக்காது போல இருக்கியா? உனக்கு தான் தெரியுமே, எங்க அண்ணன் மகன் ரவி இப்ப அங்க அமெரிக்காவில தான் இருக்கான். அவனை பைத்தியமாக்கி அவன் சொத்தனை நானே திட்டம் போட்டேன். என்னடா அவன் பைத்தியம் தெரிஞ்சு இங்க வந்துடுவான் போல இருக்கு. இத பாரு, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். அவன் திரும்பி வராத இடத்துக்கு போகணும். நான் பாத்துக்கிறேன். அவன் போட்டோ அனுப்புங்க. போட்டோ இருக்கு, உனக்கு தான் அவன் நல்லா தெரியுமே. அடியாளு காட்டவா? அனுப்பி வைக்கிறேன். ஓகே, bye. Harry, I've got the photograph. What do you want me to do with him? Finish him. When? When you get a chance. What about my money? Come and collect it at my office. Bye. இங்கதான் ஷூட்டிங்னு ராஜு சொன்னா யாரையுமே காணோம். அங்க கேட்கலாம். Excuse me, madam. Is there a film shooting going on here? Nowhere nearby? No. Oh. Well. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? சுத்தி பார்த்துட்டு போக வேண்டியதா? இங்க என்ன? Give me a beer, will ya? Yeah, me too. What do you think of that chick there, eh? Not so bad, huh? You're the most beautiful girl I've seen in 3 days. You got beautiful hair, too. Hey, come on, lady. Hey, now. Hey, kid, calm down. What's the problem? You don't talk to a lady like that. Who said anything about her being a lady? I don't like it. Oh, you don't like it, eh? Okay, Well, so the kid you don't like like it, you can just get your ass out of here. That's exactly what I'm gonna do. Good and fast. Yeah. Hey, kid. Hey, kid. Boy, gotta Who do you start think you running. are? Superman or something? Now look, son.
about the punk? Slit his ass. Yeah, to me that's a very good idea. Yeah, that's right. Let's... Get all this. Come here. Thank you. ரவி, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? என்ன ஏதோ மாதிரியா இருக்கீங்க? மறுபடியும் அந்த தலைவலி வந்துருச்சா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. நிர்மலா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் இத்தனை நாளா சொல்லவே இல்லை. என்ன? நான் ஊர்ல இருந்து புறப்படுறதுக்கு முன்னாலேயே எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. நடுவில் எனக்கு இந்த மனவியாதி வந்ததுனால கொஞ்ச நாள் ஒத்தி வச்சிருந்தாங்க. இப்ப போய் தான் பார்க்கணும். அவ ரொம்ப அழகா இருப்பா, பியூட்டிஃபுல் கேர்ள். என் மேல உயிரையே வச்சிருக்கேன். இப்ப நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை இது எல்லாம் முடிவு பண்ணணும். எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உனக்கும் உங்க அண்ணனுக்கு அழைப்பு அனுப்புறேன். நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும். ஓகே? என்னாச்சு? ஒண்ணுமில்ல. அப்ப ஏன் கண் கலங்குது? ஒண்ணும் இல்ல, தூசி விழுந்துருச்சு. இந்த டயலாக் நான் எத்தனை படத்துல கேட்டிருக்கேன். இங்க சாம்பிள் கூட தூசி இல்ல, உன் கண்ணுல மாத்திரம் எப்படி தூசி விழுந்தது? ரவி, உங்களை எனக்கு கொடுத்து வைக்கல. இட்ஸ் ஆல் ரைட். Hey, நிர்மலா, are you in love with me? Oh God, no. நிர்மலா, இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. Well, சொல்லியிருந்தாலும் என்ன பிரயோஜனம்? எனக்கு தான் இப்ப புத்தி இல்லையே. நிர்மலா, என்ன நீ மறுபடியும் மனுஷனாக்கணுங்கிறதுக்காக செய்த உதவிகளை என் வாழ்நாள் பூரா நான் மறக்க மாட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. Well, since you are my best friend, இத பாரு, அந்த பொண்ணோட போட்டோ வச்சிருக்கேன். பார்த்து சொல்லு, நல்லா இருக்காளான்னு. பியூட்டிஃபுல் கேர்ள். பாரு. பாரு. ரவி, கண்ணாடியை கழட்டிட்டா என்ன செய்யறேன்னு தெரியாதுல்ல?